அந்த அம்பாளை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டா, நிறைய பக்தர்கள் தேங்காய் உடைச்சு அம்பாளுக்கு வழிபாடு செய்யறாங்க. தேங்காய் உடைச்சு அதுல நெய்யிட்டு தேங்காய் தீபம் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். பொதுவா தேங்காய் தீபம் வழிபாடு அப்படிங்கிறது உக்ர தெய்வங்களுக்கு உகந்தது, அதிலும் பைரவருக்கு மிகவும் உகந்தது. அதனால் பைரவரின் அம்சமாக ருத்ரசக்தியாக விளங்குவதால் வாராகிக்கும் அது விசேஷமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு பிரியமான மலர்கள் அப்படின்னா சிகப்பு வர்ணத்தால் ஆன மலர்கள், அரளிப்பூ, வெற்றிப்பூ, இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். மணமுள்ள மலர்கள், மல்லிகை, முல்லை, மரிக்கொழுந்து, இப்படியான மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். இவைகளை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அன்னையின் அருள் அபரிவிதமாக நமக்கு கிடைப்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை. விளக்கேற்று வழிபாடு செய்வதுதான் வாராகி வழிபாட்டுல உச்ச விஷயமாக கருதப்படுகின்றது. அந்த விளக்கு இழுப்ப எண்ணெயால் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். இழுப்ப எண்ணெய் நெய் போலவே இருக்கும். அந்த இழுப்ப எண்ணெய சாயந்தரத்துல அம்பாளுக்கு விளக்கேற்றணும். ஏன்னா முன்பே சொன்னது போல் அம்பாள் வாராகி ராத்திரி தெய்வம் என்று வழங்கப்படுகின்றார். ஆதி தொட்டு இன்று வரை விளக்கேற்றும் நேரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. விளக்கேற்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் விளக்கேத்து அப்படின்னு எல்லா வீடுகள்லயும் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த விளக்கேற்ற நேரம் அப்படிங்கிறது என்னன்னா 6 மணி, சாயந்தரம் 6 மணி. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி மகாலட்சுமியின் அம்சமானவள். இன்று வரை தங்கத்தை வராகன் என்று சொல்லும் வழக்கம் உள்ளது.